எண்மண் எண்மக்கள் யாத்திரை கட்சியை வளர்க்க பெரிதும் பயன்பட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சுபாஷ் பிரபுவுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் கனிமொழி எம்பியின் பெயரை பிரதமர் குறிப்பிடாதது பற்றியும் விளக்கமளித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக தமிழகம் முழுவதுமாக எண்மண் எண்மக்கள் யாத்திரை என்பதை நடத்தியிருக்கிறார். ஒவ்வொரு மாநில தலைவர் வரும்பொழுதும் இதுபோல யாத்திரை நடத்துவது ஒரு நடைமுறையாக இருந்தது. ஆனால் அண்ணாமலை அவர்களது யாத்திரையில் பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், உங்களது தேசிய தலைவர் எல்லாருமே கலந்துகிட்டதை பார்த்தோம். யாத்திரை என்ன கற்றுக் கொடுத்தது அண்ணாமலை? எங்களுடைய கட்சியை நிச்சயமாக பலப்படுத்தி இருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது, பட்டி தொட்டி எல்லாம் நாங்கள் செல்வதற்கு இந்த யாத்திரை ஒரு கருவியாக அமைந்திருக்கிறது. அடுத்த கட்ட தலைவர்களை கண்டுபிடித்து தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்த ஒரு வாய்ப்பு. கட்சி அடிப்படையில் நிச்சயமாக நிறைய சாதித்திருக்கின்றோம். தனிப்பட்ட ஒரு மனிதனாக என்னை இன்னும் ஒரு நல்ல மனிதனாக இந்த யாத்திரை ஆக்கியிருக்கிறோம். தமிழகத்தில் இப்போ பாஜக நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதற்கான எல்லா சமிக்கைகளும் தெரியுது அப்படின்றது. பட் ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை எதிர்பார்த்து ஸோ இது தமிழகத்திற்கே புதிது. பிரதமர் அடுத்தடுத்த மாவட்டத்திற்கு போகிறாங்க. ஒரு மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆரவாரத்தோடு பங்கேற்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல இது ஒரு சமிங்கை. ஆனால் இது நிச்சயமாக இதெல்லாம் வாக்குகளாக மாறும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு. காரணம் என்னன்னாங்க, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. தமிழகத்தில் மத்திய அரசில் கண்டினியூட்டியை விரும்புகிறாங்க. அதனால் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை 2024 தமிழகத்தினுடைய சரித்திரத்தை மாற்றக்கூடிய தேர்தலாக அது இருக்கும். பிரைம் மினிஸ்டரோட இந்த 4ஆம் தேதி ப்ரோக்ராம் ஏற்கனவே கூட்டணி முடிவாங்கினவங்களை பல இடத்துல ஏற்றிட்டீங்க. இன்னும் சிலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. வாசன் ஐயா அவர்களை பார்த்தபொழுது தொடர்ச்சியாக இன்னும் பல பேர் வருவாங்க அப்படின்றதெல்லாம் பேசிட்டு, அந்த வருகையில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், டிடி தினகரன் அவர்கள், இவங்கெல்லாமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதற்கான வேலைப்பாடுகள்லாம் இல்லை. எந்த ஒரு தலைவருடைய பேரையும் இந்த நேரத்தில் எடுக்க விரும்பல. எல்லோரும் முக்கியமான தலைவர்கள். அதனால் பொறுத்திருந்து பாருங்கள், நாட்கள் இருக்கிறது. நிச்சயமாக 4ஆம் தேதி வருகின்ற நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்போம். திருமதி கனிமொழி அவர்கள், அதே போல் அமைச்சர் அவர்கள் பேரெல்லாம் பிரைம் மினிஸ்டர் இப்போ சொல்லலை அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்லிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதை நான் கவனிக்கலைங்க. நான் திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் இருந்தேன். அதே ஆர்குமெண்ட்டை இன்னைக்கு பிஜேபியினுடைய கட்சி மேடை திருநெல்வேலியில் யார் பேரையும் சொல்லலை. யார் பேரையும் சொல்ல, யார் பேரையுமே சொல்லலை. உதாரணத்துக்கு பல்லடத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா யார் பேரையும் சொல்ல. கான்டெக்ட்ல சில பேரை பயன்படுத்துவாங்க. பேச்சு வழக்கில் பேசும் பொழுது சில தலைவர்கள் பேர் எடுத்திருக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது.